ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? எவ்வளோ பேர் வார்த்தை கேட்க ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? வார்த்தை தான் என் வாழ்க்கையை, என் ஆத்துமாவை மற்றும் விடுவிக்கும், ரட்சிக்கும், தேற்றும். ஹல்லேலூயா! அந்த வார்த்தை வெளியேற பெற்ற வார்த்தை நாம் கேட்க வந்திருக்கிறோம். நல்ல மியூசிக் இருக்கலாம், நல்ல பாடல் இருக்கலாம், நல்ல வர்ஷிப் நேரம் இருக்கலாம். அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, மகிமையை நாம் செலுத்தணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல வார்த்தை தான் என்னையும் உங்களை விடுவிக்கும், வார்த்தை தான் என்னையும் உங்களையும் உணர்வுள்ளவனாக்கும், வார்த்தை தான் என்னோடு கூட உங்களோடு கூட பேசும். வார்த்தை தான் மிக மிக முக்கியம். இந்த வார்த்தைக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. சொல்லலாமா? ஹல்லேலூயா! வார்த்தைக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. எல்லாரும் என்ன பாருங்க, வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். உபாகமம் 7:8 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. உபாகமம், டியூட்டரோனமி. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என்னங்க என்ன சொல்றாரு? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா! உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் அவர். ஆக என் செய்தியின் தலைப்பு The Covenant Keeping God. The Covenant Keeping God. உடன்படிக்கையை காத்துக்கொள்ளும் தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? The Covenant Keeping God. உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுகிற தேவன் என் தேவன். ஹல்லேலூயா! அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா! சொன்னதுதான் அவர் சொன்னதுதான். ஹல்லேலூயா! அவர் எப்போதும் உடன்படிக்கை காத்துக்கொள்ளுகிற தேவன். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் எப்படி செய்கிறாரா? 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா! இதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. அவர் உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருஷம் நான் சொன்னது போல இந்த 2026 வருஷத்துல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படியோ வந்துட்டேன் இல்லை, எப்படியோ வந்துட்டேன்னு இல்லை, கிருபையால வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! எப்படியோ வந்துட்டேன் இல்லை, அவர் தயவால வந்திருக்கிறேன். எப்படியோ வந்துட்டேன் இல்லை, அவர் அன்பால வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தியின் படி சொல்லலாம், எப்படியோ வந்துட்டேன் இல்லை, அவர் உடன்படிக்கையால நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! அவர் உடன்படிக்கையால் நான் வந்திருக்கிறேன். ஆக இந்த 2026 வருஷம், இது கரெக்டாக நம்பர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்லும்போது கவனிங்க, நான் 25 இருக்க போகிறேன். அப்போ இந்த 2026 வருஷத்தை தேவன் எனக்கு துவங்க வச்சிருக்கிறார். நான் துவங்கலை, என் கர்த்தர் எனக்கு துவங்கி வச்சிருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதன் பிரகாரமாக என்னை நடத்தி இருக்கிறார். எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் அவர் ஞானத்தையும் கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்னொரு வருஷத்தை உனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். இந்த வருஷத்தை நான் துவங்கி வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான். அது பிரிக்க தான் நிறைய கிஃப்ட் நமக்கு வரப்போகுது. இந்த வருஷம் என்னென்ன ஆச்சரியங்கள் எனக்கு இருக்க போகுதுன்னு தெரியாது. முதல் வாரத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். இந்த வருஷம் என்னென்ன ஆச்சரியத்தை எனக்கு வச்சிருக்குன்னு தெரியாது. இந்த வருஷம் என்னென்ன சவால்களை, சேலஞ்சஸ் எனக்கு வச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வருஷம் இந்த உலகம் என்னென்ன சோதனைகள், ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ் வச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வருஷம் என்னென்ன பிரச்சனைகளை வச்சிருக்க போகிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வருஷம் என்னென்ன இழப்புகளை எனக்கு வைத்திருக்க போகிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வருஷம் என்னென்ன லாஸ் எனக்கு கிடைக்க போகிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த வருஷம் சூழ்நிலைகள் சாதகமா இருக்க போதா அல்லது பாதகமா இருக்க போதா எனக்கு தெரியாது. நான் மனுஷன், எனக்கு தெரியாது. இந்த வருஷம் சமநிலையாவே போக போதா அல்லது மேல நம்ம போக போறோமா எனக்கு தெரியாது.
தமிழ்நாட்டில் சில ப்ரீச்சர்ஸ் எல்லாம் சும்மா அப்படி வாக்கு தத்தங்களை பொழிகிறாங்க. ஒரு ஆள் எடுத்து போடுறாரு, அந்த வாக்கு தத்தங்கள்லாம் பார்க்கும்போது, ஏப்பா நீ 24 அதே வாக்கு தத்தத்தை தான் கொடுத்த, அப்படியே கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி 25 அதான் கொடுத்த, இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி அதே வாக்கு தத்தங்களை 26 கொடுக்குறியே. தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, அங்கே பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்க, ஆண்டவர் அதை செய்ய போகிறாரு. அவர் செய்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. பார்த்தீங்களா, அது நடந்துருச்சு, பார்த்தீங்களா இது நடந்துருச்சு, நான் சொன்னது நடந்துச்சு, பார்த்தீங்களா. போன வருஷம் எண்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் இப்படி இருக்க போகுது. ஜோசியக்காரா? பாஸ்டருங்கெல்லாம் இப்போ பாஸ்டருங்க கிடையாது. யாரு? ஜோசியக்காரா ஆயிட்டாங்க. அடுத்த வருஷம் இப்படி இருக்க போகுது, அடுத்த வருஷம் அப்படி இருக்க போகுது, இது இப்படி மேலே ஏறப்போகுது, தங்கம் ஏறப்போகுது. தங்கம் நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் ஏறதான் போகுது. லேண்டு இது ஏறப்போகுது. ஜப்பானில் சிங்கப்பூரில் போனால் நிலநடுக்கம் வரப்போகுது. அங்கே எப்பவுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கெங்கே எதெல்லாம் ஆகுமோ அங்கே போய் அப்படியே ஒரு உருட்டி விடுறது. நான் சொல்கிறேன், என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. என்னென்ன ஆச்சரியங்கள் எனக்கு வச்சிருக்க போதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவைகள் மத்தியில் நாம் எல்லாரும் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளணும். எனக்கு ஒருத்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன் அவர். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 1000 தலைமுறை மட்டும். நான் மறந்துட்டு போயிடுவேன் நாளைக்கு. ஆனால் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். சும்மா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு அது நடக்கட்டும் இது நடக்கட்டும் அப்படின்னு போய் உட்காரக்கூடாது. கிளி ஜோசியக்காரிக்கிட்ட கூறி சொல்கிறவங்க மாதிரி போய் உக்காந்துன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தலையாட்டிட்டு வரக்கூடாது. சேனலில் பார்க்குறோம், நம்ம சில சேனலில் கிறிஸ்டியன் சேனல் தான் நம்பி பார்க்குறோம். ஆனால் நம்மால் தான் நிறைய வஞ்சிக்கிறாங்க நம்மளை. கவனமாக இருக்கணும். கிறிஸ்டியன் சேனல் தான் நாம் பார்க்குறது பாஸ்டர், அவர் பாஸ்டர் தான், அவர் சுவிசேஷகர், அவர் தீர்க்கதரிசி, அவரை மட்டும் தான் பார்க்குறது. பாருங்கள், கவனமாக பாருங்கள். குறி சொல்லி வஞ்சிச்சிருவாங்க நம்மளை, தீர்க்க தரிசனம் சொல்லி வஞ்சிச்சிருவாங்க நம்மளை. அது அவர் நமக்கு பண்ணின உடன்படிக்கை மேலானது. நாம் எதை மறந்தாலும் அவருடைய உடன்படிக்கையை நம்ம மறக்கக்கூடாது. இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் மறக்கக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார். நம்ம மறக்கக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கார். ஸோ வாட் இஸ் அ கவனன்ட்? உடன்படிக்கை என்றால் என்ன? சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடன்படிக்கை என்பது தேவன் மனிதருடன் ஏற்படுத்தும் உடைக்க முடியாத ஒரு வாக்குறுதி. மனுஷங்கிட்ட இல்லை, தேவன் மனிதனிடத்தில். மனுஷன் போய் அங்கே பண்ணல, தேவன் எங்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். நான் உனக்கு இதை தருவேன், நான் உனக்கு அதை செய்வேன், நான் உன்னை இதை உயர்த்துவேன், நான் இதை விடுவிக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உடைக்க முடியாத ஒரு வாக்குறுதி. அது நம்முடைய உறவை நிலைநிறுத்தி அவருடைய நோக்கத்தை அவருடைய உடன்படிக்கை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அது வாக்குறுதி உலகத்தில் மனுஷன் கொடுக்குற எந்த வாக்குறுதியை பார்க்கிலும் புனிதமானது, பரிசுத்தமானது அவருடைய உடன்படிக்கை. ஸோ அதை மறந்துட வேண்டாம். இந்த வருஷத்தில் சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் அதை ஒன்றையும் மறக்கக்கூடாது. ஒரு சிலரை நான் சொல்கிறேன், வேதத்தில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையை கர்த்தர் கொடுத்துருக்கார். நோவாவின் காலத்தில் நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரு. இனிமேல் நான் ஜலத்தினால் உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தார். நான் என்ன பண்ணுவேன், உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி. மோசேக்கு ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தார். மோசே மூலம் தனது
நியமத்தை, தம்முடைய கட்டளைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்தார். தாவீதுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தார். தாவீது மூலமாய் தன்னுடைய ராஜ்யத்தை கர்த்தர் அவர் நிரூபித்து நடத்தினார். பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு எனக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன? மன்னிப்பையும் ரட்சிப்பையும் மீட்பையும் எனக்கு புதிய உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஸோ இப்படிப்பட்ட உடன்படிக்கையெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. முதல் காரியம், என் செய்தியின் காரியத்திலே முதல் காரியம், ரிமெம்பர் he will never forget his promise. நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, அவர் தனது வாக்குறுதியை ஒருபோதும் மறக்க மாட்டார். நாம் அவருடைய வாக்குறுதியை மறந்து, நான் அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்து, சூழ்நிலைகள் மாறி அவரை விட்டு நான் பின்னாடி கூட போயிடலாம். எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. ஆனால் அழைத்த தேவன், கொடுத்த தேவன், அதை நிறைவேற்ற அவர் எப்போதும் ஆவலாக இருக்கிறார். 105வது சங்கீதம் 8வது வசனம் 9வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ரிமெம்பர் he will never forget his promises. his promise. அவர் ஒருபோதும் தனது வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தை, வசனத்தை, உடன்படிக்கை அவர் மறக்கிற தேவன் அல்ல. 105 8 9. ஹல்லேலூயா. என்னங்க, எவ்வளோ தலைமுறைங்களாங்க? 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும். இதுக்கு ஒரே ஒரு தடவை கை தட்டிடலாமா எல்லாரும் சேர்ந்து? என்னங்க, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட, சத்தம் போதாது, அவர் கட்டளையிட்ட வாக்கையும் சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், ஆணையையும், ஈசாக்கு கிட்ட ஆணையையும். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். சொல்லலாமா? அவர் வாக்குத்தத்தத்தை, அவருடைய வாக்குறுதியை, அவருடைய உடன்படிக்கையை அவர் மறக்கிற தேவன் அல்ல. He will never forget his promises, his covenant. அவருடைய உடன்படிக்கையை மறக்கிற தேவன் அல்ல. அவருடைய வாக்குறுதியிலே உண்மையாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் அந்த உடன்படிக்கையை மறக்கிறதில்லை. இங்கே சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. he remembers his covenant forever. forever. அவர் தன்னுடைய கவனன்ட்டிலே மறக்கிற தேவன் அல்ல, எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ அதை நீங்கள் இந்த வருஷத்தில் மறக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்களா? அதை அவர் நினைவில் வைத்திருக்கிறார் இல்லைங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? அவர் நினைவில் வைத்திருக்கிறார் இல்லைங்களா? அதை நீங்கள் நானும் மறக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் அதை நானும் நீங்கள் மறக்கக்கூடாது. இன்றைக்கி முதல் ஆராதனை, இன்றைக்கி முதல் ஓய்வு நாள். இந்த வருஷத்தில் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? மறக்காதீங்க. எதை? அவர் மறக்காதவர்னு மறக்காதீங்க. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்காதவர்ன்றதை நீங்க மறக்காதீங்க. சூழ்நிலைகள் உங்களை மறக்கடிக்க வரும். அவர் கைவிட்டுட்டாரா அப்படின்ற சூழ்நிலைகள் வரும். அவர் விட்டுட்டாரா அப்படின்ற சூழ்நிலைகள் வரும். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்ற சூழ்நிலைகள் வரும். அவர் இன்னும் என்னை கவனிக்கிறாரா என்ற சூழ்நிலைகள் வரும். கேள்விகள் வரும், பிரச்சனைகள் வரும், சவால்கள் வரும், சூழ்ச்சிகள் நடக்கும், நாம் வீழ்ந்து போவோம். ஆனாலும் ஒன்னும் மறக்காதீங்க, அவர் தம்முடைய உடன்படிக்கை மறக்கிறவர் இல்லை என்பதை நான் மறக்க கூடாது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. நான் மறக்க கூடாது. காரணம் he promised and he performed. அது இருக்கா பாருங்க பாயிண்ட். he promised, he performed. வாக்கு தந்த தேவன்
நிறைவேற்றும் தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டல. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல. சங்கீதம் 33:9 வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, என் குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, என் ஊழியத்துல, என் உறவுல, உங்க உறவுல அவர் சொன்னது ஆகும், அவர் கட்டளையிட்டது அப்படியே நிற்குங்க. அவர் சொன்னாருங்க, அவர் சொன்னா அவர் செய்வாருங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் தந்தவ தேவன், அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். மறந்துட்டேன் பாஸ்டர், மறந்துட்டேன் மகன், கொஞ்சம் தூங்கிட்டேன் மகன். நம்ம மனுஷங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கும்போது என்ன சொல்றோம்? நம்ம ஏன்டா லேட்டாக வந்துட்டேன் பாஸ்டர். ஏன்பா லேட்டாக வந்த? லேட் ஆயிடுச்சு. ஏன் விஷயம் என்ன? லேட் ஆயிடுச்சு. ஆமாம்ப்பா, காரணம் என்ன? லேட் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் காரணம் சொல்ல மாட்டாங்க. பொறுப்பு எதனா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? மறந்துட்டேன், தூங்கிட்டேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் என் கடவுள் இருக்க மாட்டாருங்க. Remember, he will never forget his promises. அவர் ஒருபோதும் தன்னுடைய வாக்குறுதியை மறக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, கோழி தூக்கம் கூட போடுவது இல்லை. கோழி தூக்கம் போட்டுக்கிறத பார்த்துக்கிறீங்களா? இருக்கும், ஆனால் அலேட்டாக தான் இருக்கும். அவர் அப்படி கூட தூக்கம் போட்டாருங்க. மரத்து மேலே தான் போய் தூங்கும் சில கோழிங்க, ஆனால் அங்கே போய் தூங்கும். அந்த கோழி தூக்கத்துக்கு தூக்கம் சொல்ல மாட்டாங்க, உறக்கம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு புரியல. ஆனால் அப்படி கூட என் கர்த்தர் தூங்க மாட்டார். ஏன்னா உங்களை காக்க, என்னை காக்க. He promised, he performed. அவர் வாக்கு தந்தார், அவர் தான் நிறைவேற்றுவார். பக்கத்தில் வா சொல்லுங்களா, என்ன நல்ல தேவன் என் தேவன். சொல்லிக்குங்க, என் தேவன் எவ்வளோ நல்ல தேவனுங்க. தந்தா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிடுவாருங்க. ஆனால் பொறுமையாக இருங்கன்னு சொல்லுங்க பக்கத்தில் பார்த்தேன். அல்லேலூயா. பொறுமையாக இருக்கணும், நான் காத்து இருக்கணும். ரெண்டாவது, முதல் பாயிண்ட்ல ரெண்டாவது, வாட் காட் ஸ்டார்டட் he will finish. அவர் தொடங்கியனதை முடிப்பார். அவர் சொன்னதை முடிப்பார்ல, சொன்னதை நம்ம வாழ்க்கையில் தொடங்கி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார், சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லி போகும்போது அவர் தொடங்கிட்டாரு. ஆபிரகாமுக்கு கடைசியில் முடிச்சும் வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. எகிப்து ஜனங்களுக்கு விடுவிப்பேன்னு சொன்னாரு, மோசேயை கொண்டு விடுவிப்பேன்னு சொன்னாரு. பல தடைகள், பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகள். ஆனாலும் கடைசியில் யோசுவாவும் கொண்டியும் எப்படியும் இஸ்ரவேல் ஜனங்களை கானானு கொண்டு வந்துட்டார், முடிச்சிட்டார். தொடங்கினவர் முடிப்பார். உங்களின் நற்கிரியைகளை தொடங்கின தேவன் அதை முடிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அதை முடிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் நன்மையை தொடங்கின தேவன், உங்களுக்குள் ஆசீர்வாதத்தை தொடங்கின தேவன், உங்களுக்குள் ஆரோக்கியத்தை தொடங்கின தேவன், உங்களுக்குள் பலனை தொடங்கின தேவன், அவர் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தாங்க முடிப்பாரு. இந்த வருஷத்துல அதை பிடிச்சுக்குங்க. ரிமெம்பர் that he will never forget his promises. He will never forget his promises. What God started, he will finish. அவர் முடிப்பார். தொடங்கினது மனுஷன் இல்லை, அவர். ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு 42:2, யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லமா என்னங்க? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த உறுதி எனக்கு உங்களுக்கும் வேணும். நீங்க செய்ய நினைச்சது என் வாழ்க்கையில தடைபடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க என் வாழ்க்கையில தொடங்கினது தடைபடாது. அந்த உறுதி வேணும். மறக்காதீங்க, அவர் பிராமிஸை மறக்காதவர் என்பதை.
சொல்லமா ஹalleluya. மறக்காதீங்க, அவர் வாக்குறுதியை மறக்காதவர் என்று. ஹalleluya. இந்த வருஷத்துல நீங்கள் இருக்கிற மீதி இருக்கிற 300 நாட்களுக்கு மேல இருக்கு. இந்த 300 நாளையும் உங்க வாழ்க்கை முழுவதும் ஒன்றை மறக்காதீங்க, அவர் வாக்குத்தத்தத்தை மறக்காத தேவன். ஹalleluya. அவர் சொன்னதை செய்வார், செய்வதை தான் அவர் சொல்லுவார். ஹalleluya. சொல்லி செய்து முடித்து விடுவார். அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. ஹalleluya. நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? ஹalleluya. நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. சொல்லுவோமா? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஆண்டவரே, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் எல்லாம். ஹalleluya. ஹalleluya. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. What he started he will finish. And முதல் காரியத்தில் மூன்றாவது விஷயம், covenant over circumstances. சூழ்நிலைகளுக்கு மேலானது உடன்படிக்கைங்க. ஹalleluya. என்ன சூழ்நிலை வரப்போகுதுன்னு தெரியாதுன்னு சொன்னல, எதுனா வரட்டும், எந்த சூழ்நிலைகளுக்கும் இந்த உடன்படிக்கை மேலானது. அவர் நிறைவேற்றுவார். மேலானது ஒன்றும் இருக்காது, 10 பைசா இருக்காது. அழத்தோணும், தனியா இருப்போம், ஒருத்தரும் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும். நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் என்கிட்ட எல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், மிக வேதனையில் இருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன், கண்ணீரில் இருக்கிறேன். ஆனால் என் சூழ்நிலை இவ்வளோ மோசமாக இருக்குது, யாருமே இல்லைன்னு நமக்கு தோணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்குத்தத்தம் தந்தவர் அவர் அதை மறக்க மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய சூழ்நிலைகளுக்கும் மேலானது, உயர்ந்தது, உன்னதமானது, அற்புதமானது, ஆச்சரியமானது. எனக்கென முன்குறித்த எதையும் அவர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவார். ஹalleluya. நான்காவதாக, முதல் காரியத்திலே நான்காவதாக, faithful God in an unfaithful world. நம்பிக்கையற்ற உலகத்தில் உண்மையுள்ள தேவன். இன்னொரு வார்த்தையில் சொல்றேன், நம்பிக்கையற்ற உலகில் நம்ப தகுந்த தேவன் இந்த தேவன். இந்த உலகம் எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காது, உண்மையா இருக்காது. கொடுத்த வாக்கு தத்தத்தை தட்டி கழிக்கும், தண்ணி மேலே எழுதின மாதிரி இருக்கும், சொன்னதை மாற்றி சொல்லும். அது யாராக இருக்கட்டும், சூழ்நிலை வரும்பொழுது அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுவாங்க, நமக்காக வழக்காட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் வழக்காடுவார். அவர் நம்பிக்கையுள்ள தேவன். இந்த நம்பிக்கையற்ற உலகத்தில் அவர் ஒருவர் தான் நானும் நீங்களும் 100% நம்பத்தகுந்த தேவன். So remember that he will never forget his promises. அவர் உடன்படிக்கையை மறக்க மாட்டாருங்க, அவருடைய வாக்குறுதியை மறக்க மாட்டாருங்க. அவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியை மறக்க மாட்டார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார். எனக்கு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை அவர் மறக்க மாட்டார். வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 26:42. இன்றைக்கி நிறைய வசனம் இருக்குது, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் 26:42. லேவியராகமம் 26:42. லெவிட்டிகஸ் யாஜக காண்டா. படிங்க சிஸ்டர். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும்
ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லமா, ரிமெம்பர், ஹல்லேலூயா. then will I remember my covenant with Jacob. நான் நினைப்பேன். அப்புறம் என்ன சொல்றாரு? தேசத்தையும் நினைப்பேன். அவர் நினைச்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு சிலர் ஒரு வாக்கு கொடுத்துட்டா தூங்கவே மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? மற்றவங்களையும் தூங்க விட மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன ப்ராமிஸ் தான் இருக்கும், தூங்கவே மாட்டாங்க. என் பொண்டாட்டி இருக்கிறாளே, 12 மணிக்கு எழுப்பி 12 மணிக்கு நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லை வேறு எதனா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். 12 மணிக்கு திடீர்னு ஒரு நாள் மாமா அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போச்சு, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த மாதிரி பண விஷயம் எதை பேசினேன். 12 மணிக்கு எதுக்கு பண விஷயம்? காலையில் எழுப்பி எனக்கு பேசு. அப்போ தான் தூக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. சிலர் அப்படி தான் தூங்க மாட்டாங்க. அவர் கூட அப்படி தான், விஜய் பிரதரம் தூங்கவே மாட்டாங்க. அப்போ கவனிங்க, எவ்வளோ அது என்னன்னா உள்ள ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும். பண்ணணும் செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும். எனக்கு ஒரு தெரிஞ்ச தம்பி இருக்க, நச்சரிச்சிருவாப்புல. நச்சரிப்புனா நமக்கு அது கோபம் வந்துடும். அந்த மாதிரி நச்சரிச்சிருவாங்க. ஏன்னா அது செஞ்சு முடிச்சிடணும் எப்படியாவது. இங்கே தான் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நம்ம விட மேலானவர் தேவன். நினைவில் என்னவா? உடன்படிக்கையும் நினைப்பேன். இன்னும் முடிக்கலையே, இன்னும் செய்யலையே. ஏன் அவர் தாமதப்படுத்தல, நம்ம தாமதப்படுத்திட்டு இருக்கிறோம். அவர் தாமதப்படுத்தல, நம்ம இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை, நம்ம இன்னும் அதுக்கு தயாராகலை, நம்ம இன்னும் அதுக்கேற்ற வேலையை செய்யலை, நம்ம இன்னும் அதுக்கேற்ற பிரயாசத்தை படலை, நம்ம இன்னும் அதுக்கேற்ற உழைப்பை போடலை, நம்ம இன்னும் அதுக்கேற்ற ஜெபத்தை செய்யலை, நம்ம இன்னும் அதுக்கேற்ற தியாகத்தை செய்யலை. அவர் நினைச்சுக்கிட்டே இருப்பார், நிறைவேற்றணும் சொல்லி. அதுக்கு ஏற்றாற் போல் நானும் நீங்கள் நடக்கணுங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ அவர் மேல தப்பே சொல்ல முடியாது. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இன்னும் நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு அவர் மேல தப்பு சொல்ல முடியாதுங்க. தப்பு சொல்லவும் கூடாதுங்க. தப்பு சொல்ல முடியாது, தப்பு செய்யவும் கூடாது, செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னும் நான் சரியா தயாராகல. ஹல்லேலூயா, நான் தயாராகணும். ரெண்டாவது காரியம், நம்முடைய செய்தியின் ரெண்டாவது காரியம், ரிமெம்பர் ஹிஸ் ப்ராமிஸ் will never fail. Never forget மாத்திரமல்ல, remember he will never forget his promises, and remember that his promise will never fail. நினைவில் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாது. ஹல்லேலூயா, அவருடைய வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாது. அவருடைய வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாதுங்க. அவருடைய வாக்குறுதி ஒருபோதும் தோல்வி அடையாது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா, எல்லாம் நிறைவேறிற்று. சொல்லமா, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகாது இந்த தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியில். நான் சாகிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவாரு. நான் அதுக்கேற்றபடி நடந்துட்டேன்னா. அவர் சொல்றாரு யோசுவா 21:45 என்ன சொல்றாரு? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் சொல்லலாமா, ஒரு வார்த்தையும், என்னங்க ஒரு வார்த்தையும், என்னங்க வாயை திறந்து சொல்லுங்களேன், எத்தனை? ஒரே ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதன் பிறகும் சொல்றாரு எல்லாம் நிறைவேறிற்று. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, கரங்களை தட்டலாம். அவருக்கு தட்டுங்க, அவருக்கு எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகல. ஏன்? எப்படி? எதனால?
காரணம், இட் இஸ் இனிஷியேட்டட் பை காட், நாட் பை ஹியூமன்ஸ். ஏங்க, இது மனிதர்களால் அல்ல, தேவனால் ஆரம்பிக்கப்பட்டதுனால. அதனால தான் அவருடைய ஒரு வார்த்தையும் தவறி போகலை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கேட்குறாரு கேள்வி. செய்வாமல் இருப்பாரா? அவர் சொல்லிட்டார்ல, செஞ்சிருவார். நீங்கள் போங்க. அவர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவர் உங்களுக்கு சொல்லிட்டார்ல, செஞ்சிருவார். போங்க, முடிச்சிருவார். போங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லைங்க. அவர் ஒரு வார்த்தையும், இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையும் தவறி போகலை. எல்லாம் நிறைவேறிச்சு. ஏன்னா அது ஆரம்பிச்சது மனுஷன் இல்லை, கடவுள். இரண்டாவது, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராமிஸ், நாட் ஹியூமன் மெரிட். அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணார்ல. எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு நான் பயப்படணும்? எதுக்கு நான் தயங்கணும்? நடுவில் அந்த வாக்குத்தத்தத்துக்கு பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு வேணா நான் பண்ணிவிடுவேன். ஆனால் ஒருபோதும் அவர் பிரேக் பண்ண விருப்பவதில்லை. அவர் மீற மாட்டார். அது நிறைவேற்ற தான் பார்ப்பார். 1 சாமுவேல் 15:29 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. என்னங்க? பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். எவ்வளோ நல்ல தேவன். பொய் சொல்கிறது இல்லையா? தன்னை சொல்லிட்ட பிறகு பாருங்க, நான் சொல்லிட்ட பிறகு அவர் மனஸ்தாபம், இவனுக்கு போய் இதெல்லாம் பண்ண நினச்சேன் பாரு. நான் நினைப்பேன், இவனுக்கு போய் இதை பண்ண நினச்சேன் பாரு. உனக்கு நான் என்ன செய்யணும்னு நினச்சி எனக்கு உங்கள் மேலே இவ்வளோ அன்பு வைக்கணுன்ட்டு எனக்குன்னா எதான் இருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவர் என்ன தெரியுமா? அவர் மனஸ்தாபப்பட மாட்டாராம். தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. ஆனால் என்ன யோசிப்பார்? இன்னும் நிறைவேற்ற முடியலையே, இவன் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி வரமாட்டிருக்கிறானே. ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. ஏன் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஃபெயில் ஆகாது, தோல்வி அடையாது தெரியுங்களா? வசனங்களை நான் கொடுக்குறேன். வை? பிகாஸ் அவருடைய பேரே ஆம் ஆமேன். இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? ஆமேன். நம்ம ஆமேன்னு சொல்கிறோம்ல, அது அவர் பேர். ஆமேன்னு சொன்னால் ஆமான்னு அர்த்தம். ஆனால் வசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்றாரு? உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றது? ஆமேன் என்பவர் வேற யாரும் இல்லை, என் இயேசு தான். அவர் பேரு ஆமேன் தான். ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. காரணம், சொல்றவரே ஆமேன். சொல்றவர் பேரு சொல்லாமா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. சொல்லாமா அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? ஆமேன். ஏன்னா அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். God bless you.